ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னுமினியானை பரிகாத்தவம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே. திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் 12/7/1959 மகா சம்பிரோக்ஷண வெளியீடு. ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம். 5ஆம் திருவீதி ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதி. இப்பிராகாரத்தில் உள்ள உயர்ந்த மண்டபத்திற்கு திருமதிலும் தெற்கு வடக்கு சுவர் மேற்கட்டியினும் திருவிண்ணாழி பிராகார சுவர்களிலும் 17ஆம் நூற்றாண்டில் விஜயரங்க சொக்கநாதர் காலத்து எழுதிய வைணவ புராணம் இன்னும் சரித்திரத்தோடு தொடர்புடைய பல ஓவியங்கள் காண்கின்றன. இச்சந்நிதியின் வெளிமண்டபத்தின் மேற்கட்டியில் திருச்சிராப்பள்ளியை தலைநகராக கொண்ட நாயக்க மன்னர் குடும்பத்தினரதும் அக்கால மக்களது வாழ்க்கையை புலப்படுத்தும் விதமாக அவர்களது உடை, ஆபரணம், தோற்றம், பொலிவு காண்பதான ஓவியங்களும் தீட்டப்பெற்றுள்ளன. ஒவ்வொரு ஓவியத்தின் கீழும் விளக்கங்கள் தெலுங்கில் வரையப்பெற்றுள்ளன. ஓவியர் இறுதியாக தான் ஸ்ரீரங்கநாதன் திருவருள் கொண்டு தன்னால் முயன்ற அளவு முழு முயற்சி கொண்டு இவற்றை தீட்டியதாகவும் வரைந்துள்ளார். இவை பல இடங்களில் வெயில் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டால் அவைகளை சீர் செய்வது நம் தலையாய கடமையாகும். தற்காலத்திலுள்ள அறிவியல் தொழில்நுட்பத்தில் அவைகளை சுலபமாக பாதுகாத்து வைக்கலாம். இந்த ஓவியங்கள் வழி 17-18ஆம் நூற்றாண்டின் நாயக்கர் அரசர் காலத்து சரித்த உண்மைகளை உணரலாம். இக்கோவிலின் வடவண்டை பிராகாரத்தில் வில்வ மரம் ஒன்று உள்ளது. இதன் அடியில் உள்ள மண் உற்சவங்களில் பாலிகை தெளிக்க அங்குரார்ப்பணத்திற்கு எடுக்கப்படுகிறது. வில்வ மரத்திற்கு கிழக்கில் உள்ள பிருந்தாவனத்தின் கீழ் முகமதிய காலத்தில் மூலநாச்சியார் பூமியில் பத்திரப்பட்டிருந்ததால் இந்த இடத்தை ஒருவரும் மிதிக்காமலிருக்கும் பொருட்டு இந்த பிருந்தாவனம் ஏற்படுத்தியதாக தெரிகிறது. தாயார் சந்நிதிக்கு கிழக்கில் தோன்றும் உன்னத சந்நிதி மேட்டு அழகிய சிங்கர் சந்நிதியாகும். இங்கு நரசிங்கர் ஹிரண்யனை மடியிலிட்டு கொண்டு கிழித்து அவன் குடலை மாலையாக போட்டுக்கொண்ட நிலையில் இருக்கிறார். இச்சந்நிதி முதலில் சோழன் தர்மவர்மாவினால் பிரதிஷ்டிக்க பெற்றதென்றும் பின்னர் திருமங்கையாழ்வாரால் எடுத்து கட்ட பெற்றதும் விமானமும் பின்னர் சேரகுமாரன் மலை பெருமாளால் பெரிதாக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. நரசிம்மன் எடுத்த கை அழகிய சிங்கர் எனவும் அழைக்கப் பெறுகிறார். அதன் காரணம் பெருமாள் நரசிம்மனாய் தோன்றி இரணியனை அழித்த போதிலும் அதே சமயத்தில் அவரது திருக்கரம் ஒன்று மேல் நோக்கி பிரஹ்லாத ஆழ்வானுக்கு அபயம் கொடுத்து காத்ததை உணர்த்துகின்றமையால் என்பர். சந்நிதியின் எதிரே ஒரு நாற்கால் மண்டபமும் திருக்கோவிலின் வடக்கு திருவாயில் கோபுரமும் தோன்றும். கம்பநாட்டாழ்வார் தாம் பாடிய இராமாயணத்தில் ஹிரண்யவதை படலத்தை சேர்த்திருப்பதை இராமாயணம் அரங்கேற்றுப்படி காலத்தில் மறுக்கப்பட்டதென்றும் அதற்கு பெருமாள் உகந்ததால் நரசிம்மர் தம் சோதிவாய் திறந்து ஹூங்காரம் செய்ததால் மறுப்பேதும் இல்லாமல் சபையோரால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த சந்நிதி முன் உள்ள நாற்கால் மண்டபத்தில் கம்பர் ஹிரண்யவதை படலத்தை படித்ததாகவும் அதற்கு நரசிம்மன் தாம் எழுந்தருளி கர்ஜனை செய்து அருள் புரிந்ததாகவும் கூறுவர். அதற்காக இந்த சந்நிதி பெரிதாக கட்டப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த சரித்திரம் இன்றும் அனைவராலும் மொழியப்பட்டு வருகிறது. மூன்று கால ஆராதனையும் நடந்து வருகிறது. கம்பநாட்டாழ்வார் இங்கு தமது இராமாயணத்தை அரங்கேற்றிய உண்மை இன்றும் அனைவராலும் அங்கீகரிக்கப்படுகிறது.
இம்மண்டபத்திற்கு அடுத்துள்ள அருளாளப் பெருமாள் பெருமண்டபத்தில் 17 நாட்கள் உடையவருக்கும் யஜ்ஞமூர்த்திக்கும் நடந்த தர்க்கத்தில் மேட்டு அழகிய சிங்கர் தாம் சிரக்கம்பம் செய்து உடையவரை ஏற்று யஜ்ஞமூர்த்தியின் தோல்வியை வெளிப்படுத்தினார் என்று திவ்யசூரி சரித்தை என்கிற நூல் கூறுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதாः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे पौर्णमावास्याम् अस्यां शुभतिथौ भृगुवासरयुक्तायां उत्तराषाढनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.